ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம், தூய ஆவியானவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று இந்த காலை வேளையிலே உம்மை நாங்கள் ஆராதிக்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் Jesus, Holy Spirit, Ramandulishkaram, Ishabalakiyanto, Asivadum, Aviye, Tuimayin, அசைவாடும் ஆவியே தூய்மையே, இடமசைய இடமசைய உள்ளம் நிரம்ப இடமசைய ஐயா உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. மீண்டுமாய் சொல்லும், இடமசைய உள்ளம் நிரம்ப மீண்டுமாய் சொல்வோம், இடமசைய இடமசைய திருபாதம் நம்பி வந்தேன், கிருபை நீரை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தேன், தேவா சமூகத்திலே தமதன்பை அப்பா தேவா சமூகத்திலே தமதன் பைகண்டடைந்தே, தேவா சமூகத்திலே. தகப்பனே, இந்த நாளிலே இந்த வேளையிலே உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய திருப்பாதத்தை நம்பி வருகிறோம். உம்முடைய பரிசுத்த குரல் சத்தத்தை கேட்கும்படியாய் வருகிறோம். எங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு அபிஷேகித்து இந்த நாளிலே கர்த்தர் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். அடியேனை மறைத்து கர்த்தர் பேசும் வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். சமூகத்திற்குள்ளாய் முற்றிலும் முழுமையாய் அர்ப்பணம் செய்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில் வந்திருக்கிற யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறோம். இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலே நம்முடைய செய்தியினுடைய தலைப்பு கிறிஸ்துவுக்குள் வளருவது என்ற தலைப்பிலே நாம் கடந்து செல்லும்படியாக இருக்கிறோம். இட் இஸ் ஆன் தி தீம் ஆஃப் growing in Christ. கிறிஸ்துவுக்குள் வளரணும். பக்கத்தில் பார்த்து அவங்கள்ட்ட கை கொடுத்து சிரித்த முகமா சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் வளர வேண்டும். சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க. முறைச்சாங்கன்னா சொல்லுங்க, கூப்பிடுவோம் முன்னுக்கு. கிறிஸ்துவுக்குள் வளர வேண்டும். இது
4 பாகமாக நாம் பிரித்து கவனிக்கும்படியாக இருக்கிறோம். We're going to look at this at 4 different weeks in 4 parts, and we want to see what it means. How are we to grow in Christ? கிறிஸ்துவுக்குள் எப்படி நாம் வளர வேண்டும் என்ற அந்த கருத்து, அந்த அறிவோடு நாம் இந்த 4 காரியங்களாய் 4 பகுதியாய் நாம் கடந்து செல்லும்படியாக இருக்கிறோம். இப்போ ஆரம்பமாக ஒரு கேள்வியோடு நான் ஆரம்பிக்கிறேன். இந்த கேள்வி என்னென்றால், மனுஷ சரீர உறுப்புகளிலே எந்த காரியம் நம் வளர வளர குறையும்? Alright, which part of the human body becomes less as we grow up? ரொம்ப நேரம் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க வேண்டாம். மனுஷனுடைய எலும்பு. அப்பா, இது தெரியலையே பாஸ்டர், இப்போ தான் யாரோ ஃபோன் எடுத்துருப்பாங்க செக் பண்ணுறதுக்கு கூகுளில், அதுக்குள்ளே பதில் கொடுத்ததுனால ஃபோன் வச்சுருங்க, பிரச்சனை இல்லை. Alright, so what is the human part which becomes less as we grow up? It is bones. We were all born with about 300 bones in our bodies, but as we grow into adulthood, many of these bones merge, leaving us with a total of 206 bones in the end. இந்த எலும்பு தான் நம்மலாம் உடச்சிக்கிட்டு இருக்கோம். ஓகே, இங்கே விழுந்து அங்கே விழுந்துன்னு. அப்போ பாருங்க, இந்த எலும்புகள் குறைகிறது. ஆனால் தேவன் நம்மை சிருஷ்டிக்கும் பொழுது, when God created us, He made us in a way that we will continue to grow. சரீர ரீதியில் நம்மை பார்க்கும் பொழுது, ஒரு குழந்தை பருவத்திலிருந்து ஒரு பெரிய மனுஷியாக வளருகிற வரை நாம் தேவன் நம்மை உண்டாக்கும் பொழுது வளரும்படியாக தான் உருவாக்கினார். God made it with His intention that we will grow. So likewise the Bible also teaches us. அதனமாக வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது வேதாகமானது நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், நாம் தொடர்ந்து வளர வேண்டும். ஆவிக்குரிய ரீதியிலே கிறிஸ்துவுக்குள் நாம் வளர வேண்டும். We need to continue to grow spiritually in Christ. The growth is continuous. தொடர்ச்சியான ஒரு வளர்ச்சி அதை பார்க்கிறதாய் இருக்கிறது. So it is about growing up, a challenge towards spiritual maturity. ஆவிக்குரிய முதிர்ச்சிக்குள்ளாக நாம் வளர்ச்சி அடையும்படியாக இந்த காரியங்களை பார்க்கிறோம். அப்ப இந்த 4 படிவங்களாக நாம் கவனிக்க போகிறோம். We're going to look at it as 4 parts or 4 levels as it is. And today we come to the first level. What is the first level in spiritual life? ஆவிக்குரிய வாழ்க்கையில முதல் படி என்ன? ஒருவேளை சிலருக்கு இது தெரிந்த காரியமா இருக்கலாம். சிலருக்கு இதெல்லாம் நாங்கள் கடந்து 40 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்றவங்க கூட இருக்கலாம். Alright, some of us could be people who say, I'm very familiar with this. This is something I learned about 40 years ago. It is very old food la, பழைய சாப்பாடு. But do not only think about it for yourself, but think about it in a way that you can also share this and disciple this message to others. இதை நீங்கள் உங்களுக்கென்று மாத்திரமே எண்ணாமல், இது மற்றவர்களுக்கு எப்படி கற்றுக் கொடுக்க முடியும் என்று கற்றுக்கொள்ளும்படியாக இந்த வசனத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். அப்ப இந்த 4 பகுதி 4 படிவங்களிலே முதல் படிவம், முதல் லெவல் என்னவென்று சொன்னால், நிச்சயமாகவே born again infants. The first level is obviously to be born again and become infants in Christ. கிறிஸ்துவுக்குள் நாம் மறுபடியும் பிறக்கிற அந்த அனுபவத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நான் வாசிக்கிறேன் ஆங்கிலத்தில், ஒருவர் தமிழில் வாசிக்க கேட்போம். Jesus answered and said to him, Truly, truly I say to you, unless one is born again, he cannot see the kingdom of God. Nicodemus said to him, How can a man be born when he is old? He cannot enter a second time into his mother's womb and be born again, can he? வாசியுங்கள். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உறுதியாகவே சொல்கிறேன் என்று என்றார். அதற்கு நிக்கதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாயிருக்கையில் எப்படி பிறக்க முடியும்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் பிறக்க கூடுமோ என்றார்.
இந்த பேச்சுவார்த்தை, இந்த சபாஷணை எங்க நடக்கிறது என்றால் இயேசுவுக்கும் நிக்கோதேமுவுக்கும் இரவு நேரம் நடத்துகிறது. It happens during the night. It is a conversation or an interaction that happens between Jesus and Nicodemus. Nicodemus got a question. Jesus answers his question. Then Nicodemus got a question. நிக்கோதேமுவுக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. நிக்கோதேமுவுக்கு ஆண்டவர் இயேசு பதில் கொடுக்கிறார். மறுபடியும் அதிலேருந்து அவருக்கு கேள்வி வருகிறது. அப்ப இயேசு எதை குறித்து அவரோடு பேசுகிறார் என்றால், நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். யார் இந்த நிக்கோதேமு என்று முதல்ல தெரிஞ்சுக்கொள்ளணும். You must at least understand who is this Nicodemus. He is a very important ruler of his time. அந்த நாட்களிலே அவர் முக்கியமான ஒரு தலைவராக அந்த நாட்களிலே இருந்தார். அவர் ஒரு பரிசேயர், இயேசுவோட வயசுல மூத்தவர் என்று சொல்லக்கூடும். அவர் சொல்லுகிறார், வயதான பிறகு he is probably much older than Jesus. He is a Pharisee. He is in the ruling council. He is a very influential man. He is the one who knows the scriptures well. வசனங்களை நன்றாய் அறிந்த ஒரு மனுஷன், ஒரு நபர் என்று சொல்லக்கூடும். அப்ப இந்த நிக்கோதேமு இடத்துல இயேசு சொல்லுகிற என்ன காரியம் என்றால், நீ பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்றால் நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். If you want to enter into the kingdom of God, you must be born again. That is the only entry key into the kingdom of God. தேவ ராஜ்யத்தில் நுழைவதற்கு அது மாத்திரமே தான் ஒரே வழி. என்ன வழி? இந்த வழி, மறுபடியும் பிறக்க வேண்டும். இப்ப இந்த மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது நிக்கோதேமுக்குள்ள ஒரு குழப்பம் வருகிறது. எப்படி லாஜிக்கா புரிஞ்சு கொள்ள முடியலையே. He is asking a very logical question. How can a man be born again when he is old? பிறந்த குழந்தை கூட மறுபடியும் பிறக்க முடியாது. பட் இது வயசாயிருச்சு இயேசுவே, எப்படி மறுபடியும் பிறக்க முடியும்? அவரால் அதை ஜீர்ணிக்க முடியல, அது அவரால் யோசிக்க முடியல. He cannot understand, he cannot comprehend what Jesus was actually teaching. It was very confusing. But Jesus was teaching about being born again. It is about a spiritual rebirth. He was talking or thinking about his physical rebirth. அவர் மாம்ச ரீதியில மறுபடியும் பிறக்கிறதை குறித்து நிக்கோதேமு யோசித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் இயேசு கற்றுக் கொடுக்கிறது ஆவிக்குரிய வாழ்க்கையில மறுபடியும் பிறக்கிற அந்த பிறப்பு, மறுபடியுமாய் பிறக்கிற அந்த வாழ்க்கையை குறித்து தான் இயேசு அங்கே பேசிக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். So this born again experience is a spiritual rebirth. It is an experience as much as it is a journey. It reflects a new beginning. ஒரு புது மாற்றம், ஒரு புது அனுபவம் என்று சொல்கிறது. நம்முடைய கம்ப்யூட்டர்ஸ், நம்முடைய கம்ப்யூட்டர்ஸ்க்கு ஏதாவது கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சுன்னா வழக்கமா 3 காரியம் செய்வோம். முதல்ல என்ன செய்வோம்னா ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். பிரச்சனை சால்வ் ஆகுதா? கம்ப்யூட்டர் பாய்க்கிறவங்களுக்கு இதெல்லாம் புரியும். ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். இல்லை F5 ரிஃப்ரெஷ், ஓகே, F5 தட்டி பார்ப்போம். ரிஃப்ரெஷ் சில நேரத்தில் வேலை செய்யும், சில நேரத்தில் வேலை செய்யாது. அப்புறம் ரிஃப்ரெஷ் பண்ண முடியலன்னு இன்னும் அடுத்தது என்ன செய்வோம்? ரீஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ரீஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். பிரச்சனை சால்வ் ஆகும், சில நேரத்தில் பிரச்சனை சமயத்தில் சால்வ் ஆகாது. அதுவும் செட்டில் ஆகலைன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னா செய்யணும், ரீஃபார்மேட்லாம் பண்ணி ஆகணும். ஓகே, சரியா பிரதீப்? அப்படித்தானே? ஓகே, அவர் தான் ஸ்பெஷலிஸ்ட், அவரை தானே கேட்கணும். அப்போ ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்து முடியல, ரீஸ்டார்ட் பண்ணி பார்த்து முடியல, ரீஃபார்மேட் தான் பண்ணணும். அப்ப மறுபடியும் பிறக்கிறது என்று சொல்லும் பொழுது ஆவிக்குரிய நிலையில பரிசுத்த ஆவியானவர் நம்மை ரீஃபார்மேட் பண்ணுகிற அனுபவம். It is an experience of being spiritually reformatted by the Spirit of God in our lives. And that is what it means born again. It is a new beginning and a new position. ஒரு புதிய ஒரு அனுபவம் மாத்திரமே அல்லாமல் ஒரு புது நிலைக்குள்ளாக நாம் மறுபடியுமாய் பிறக்கிறோம். எந்த நிலை என்று வருகிற வாரத்தில் அதை கவனிப்போம், அது ஆழமாய் கொஞ்சம் கவனிப்போம். So you're born into a new beginning, a new position in the Lord Jesus. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளா. அப்ப இந்த கேள்வி மறுபடியுமாய் பிறந்திருக்கிறேனா என்று கேட்டா அநேகருக்கு ஒருவேளை பதில் தெரியும், ஆனா அநேகருக்கு ஒருவேளை ஒரு குழப்பமா இருக்கும், சந்தேகம் வரும். If I would ask, have you been born again? Some of us may be very confident, some of us not very sure, some of us what is this னு ஒருவேளை கேட்கலாம்.
ஆனா அநேகர் வந்து நீங்க கிறிஸ்துவர்களான்னு கேட்டா உடனே என்ன சொல்லுவோம்? ஆமா, ஏன் எங்க சர்ச்சில் உட்காந்துருக்கோம் அதனால கிறிஸ்துவங்க. Alright, if I were to ask you, are you a Christian? Yes, most of us will all agree and say, because we are seated here in the church, we can say, okay, I'm a Christian, so I'm here. But we can be Christian in name only. பேர் கிறிஸ்தவர்கள். நல்ல பயங்கர சில நேரத்தில் இங்கிலீஷ் பேரு, இட்டாலியன் பேரு, ஸ்பானிஷ் பேரெல்லாம் வச்சுக்கிறோம் கிறிஸ்துவ பேருன்னு சொல்லி. ஆனால் பெயர் கிறிஸ்தவர்கள். Alright, so we have namesake Christians, but if it remains only in the name, then we are not really truly a Christian. அப்ப நமக்கு வந்து நம்ம சொல்லுவோம், நான் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்திருக்கிறேன். Some of us are very proud to certain extent of being born into a Christian family, which is good, which is wonderful. It is God's grace that we have been born into a family that we can know about Jesus from young. சிறு வயது முதல் இயேசுவை குறித்து நாம் அறிந்து கொள்கிற ஒரு குடும்பத்திற்குள்ளாக நாம் பிறந்தது ஒரு ஆசீர்வாதம், ஒரு கிருபை என்று சொல்லக்கூடும். அந்த கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். We thank God for that. But when we are settled and comfortable with that, there is a problem. நான் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்துட்டேன் என்ற அந்த திருப்தி, அந்த சமாதானம், அப்பா பிறந்தாச்சுப்பா, அதில் இருந்துட்டோன்னா அதில் ஒரு பிரச்சனை இருக்கிறது, அதில் ஒரு பலவீனம் இருக்கிறது. நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறக்கிறது மாத்திரமே அல்ல, நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேனா? It is not being born into a Christian family alone, but am I born again? Am I being born again? Have I the assurance of being born again? And some of us may take pride in this. நம்ம வந்து சிலர் வந்து இந்த காரியங்களிலே, நான் இந்த சர்ச்சை சார்ந்தவன், நம்முடைய டினாமினேஷன் என்று சொன்னால் இதில் வந்து கொஞ்சம் தான். ரைட், சர்ச் டினாமினேஷன் என்று சொன்னால் இங்கே காண்பிக்கிறது கொஞ்சம் தான். அது ஆங்கிலிக்கன் பார்த்தீங்கன்னா பின்னால் வச்சுட்டாங்க, ஏன்னு தெரியல. ரைட், அது அந்த பக்கமாக போகுது. ஸோ we take pride in belonging to a church, we take pride in belonging to a denomination, and we become settled with that. I am an Anglican, or I am a Methodist, or I am an independent. Whatever, we may take pride in belonging to a particular group. Yes, we need to belong, we need to grow. நம் ஒரு சபையில் இருக்க வேண்டும், ஒரு ஸ்தாபனத்தில் நாம் ஈடுபட்டு இருக்க வேண்டும், பங்கு கொள்ள வேண்டும், அதில் நாம் தொடர்ந்து வளர வேண்டும். ஆனால் நம்முடைய நிலை ஆங்கிலிக்கன், பரலோகம் போகும்பொழுது பரலோகத்தில் இந்த சிக்னல்லாம் பார்க்க மாட்டீங்க. Alright, நிச்சயமா பார்க்க மாட்டோம். When you go to heaven, I'm sure you won't find this signage there showing this side Anglican goes this side heaven, Roman Catholic go that side heaven, Methodist go this side heaven. There's no such thing. When you go there, you cannot claim to be an Anglican. அங்க வந்து நம்ம ஆங்கிலிக்கன் சொல்லி பெருமை பாராட்டவே முடியாது. அங்க ஒரு இப்படிப்பட்ட ஒரு காரியமே இல்லை. அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க நம்மள பார்த்து. பாதிரியாரே ஆங்கிலிக்கன் இப்படி தாக்குனா நல்லா இருக்காது பாஸ்டர். அதுதான் உண்மை. தாக்கல, உண்மையை சொல்லுகிறோம். பரலோகம் போகும் பொழுது வித்தியாசமான டினாமினேஷன் இருக்காது. There won't be different denomination. We will all be one family in Christ. கிறிஸ்துவுக்குள் ஒரே குடும்பமாக அந்த நாளிலே அங்கே காணப்படும்படியாக இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நமக்கு இடத்துல கேட்க வேண்டிய கேள்வி, நான் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்திருக்கிறேனா, இல்லை ஆங்கிலிக்கன் சர்ச்சில் மெம்பராக இருக்கிறேனா, இல்லை இந்த சபையில் மெம்பராக இருக்கிறேனா, அந்த சபையில் மெம்பராக இருக்கிறேனா, அது கேள்வி இல்லை. The question today is not whether you are born into a Christian family or belong to a particular denomination, but the question today is, are you born again or are you just simply religious? நீ மறுபடியும் பிறந்திருக்கிறாயா, மறுபிறப்பு அடைந்திருக்கிறாயா, இல்லை நான் நல்ல பக்தி உள்ள ஒரு மனுஷன், பக்தி உள்ள மனுஷி. பக்தி என்று சொல்லும் பொழுது எல்லா மார்க்கத்திலும் எல்லா மதத்திலும் பார்க்கக்கூடும். When you say religious, very faithfully religious, நம்ம சுற்றி பார்க்கும் பொழுது கிறிஸ்துவ அல்லாத மதங்களிலும் பக்தி பார்க்க முடியும். அதே பக்தி தான் நமக்குள் இருக்கிறது, நமக்குள் காணப்படுகிறது. ஆனா பக்தி மட்டும் போதாதுல்ல. கொர்னீலியு நல்ல பக்தி உள்ள ஒரு மனுஷனாக தான் இருந்தான். Cornelius was a very religious man, God fearing man. God himself testified, but that was not sufficient. He was not born again. அவன் மறுபடியும் பிறக்கவில்லை. மறுபடியும் பிறவாமல் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது.
You cannot enter the kingdom of God by being born again. But some of us think this word born again does not belong to the mainline church. சிலருடைய எண்ணங்களில் நம்ம என்ன இருக்கிறோன்னா, இந்த born again மறுபடியும் பிறக்கிற இந்த காரியம் நம்முடைய மெயின்லைன் சர்ச்சில் இதெல்லாம் இது சம்மதம் இல்லை, இதெல்லாம் இண்டிபெண்டன்ட் சர்ச்சாக கொண்டு வந்தது, இதெல்லாம் கேரிஸ்மேட்டிக் சர்ச்சஸ் கொண்டு வருகிற போதனை என்று நினைக்கிறோம். ஆனால் வேதத்தில் படிக்கும் பொழுது யார் சொல்லுகிற அந்த வார்த்தையே நம் ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிற வார்த்தை. It is not a charismatic teaching. It is not an independent church teaching. It is the teaching of Jesus himself. For he teaches in his word, and we read that word. For Jesus says to us, we must be born again. ஒரு சாட்சி, இவர்கள் ஒரு அரசியல்வாதி, யுஎஸ்ல ஒரு அரசியல்வாதியாக இவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் பேர் மிஷேல் பாக்மன் என்ற சொல்கிற ஒரு அரசியல்வாதி. All right, so இவர்களுடைய சாட்சி, அவர்களுடைய சொல்கிற காரியம், she says, I was born into a Christian family. Many of us probably can also share the same experience. நான் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தேன். ஆமா, நானும் அப்படிதான். அநேகர் ஒருவேளை இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க சொல்ல முடியும், நான் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தேன். And brought up in a Lutheran church. நான் ஒரு சபையில வளர்க்கப்பட்டேன். அவங்க லூதரன் சர்ச், நம்ம ஆங்கிலிக்கன் சர்ச், எந்த சர்ச்சா இருந்தாலும் ஒரு சபையில வளர்க்கப்பட்டிருக்கிறோம். We grew up in a church. And then she says, my faith has been the center point of my life, really, since I was a child. ஒரு சிறு வயது முதல் அவர்கள் கர்த்தருக்குள் நடத்தப்பட்டு, ஒருவேளை சண்டே ஸ்கூல், சிறுவர்கள் ஊழியங்கள் அவர்கள் அதிகமாய் பங்கு கொண்டவர்களாக இருந்திருக்க கூடும். But then she says, but at 16 years of age, I fully surrendered my life over to Christ. 16 வயதா இருக்கும் பொழுது, கிறிஸ்துவ குடும்பத்தில் வளர்ந்து வந்தவர்கள் தான், ஆனால் 16 வயதா இருக்கும் பொழுது அவர்கள் முழுமையாய் இயேசு கிறிஸ்துவுக்கென்று தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்த அந்த அர்ப்பண வாழ்வு, அந்த ஆட்களை அனுபவித்தார்கள். And she says, at that point, as a teenager, ஒரு வாலிபனாய், I began to grasp the concept of Christ's true love, கிறிஸ்துவினுடைய உண்மையான அன்பு, and forgiveness, மன்னிப்பு. அப்ப அவர்களுடைய வாழ்க்கையில இந்த மறுபடியும் பிறக்கிற அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டார்கள். She experienced the experience of being born again. Grew up in a Christian family, Christian church, everything Christian as it is, but that experience matters. அந்த அனுபவம் மிகவும் முக்கியம். இன்றைக்கு நமக்குள்ள ஒரு கேள்வி வரலாம், ஐயோ must be born again என்று சொல்றாங்களே, நினைச்சு சர்ச்சுக்கு வர்றது போதும் நினைச்சிட்டு இருக்கிறேன். I've been so satisfied thinking, if you come to church, it is good enough. And now you're saying I must be born again. I cannot understand. And that is what Jesus continues to explain. இயேசு அதற்கு பிறகு 5வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரை கற்றுக் கொடுக்கிறார். இந்த மறுபடியும் பிறக்கிறது என்றால் என்ன? இதோடைய அர்த்தம் என்ன? இதோடைய ஆழம் என்ன? எப்படி மறுபடியும் பிறக்க வேண்டும்? நிக்கோதேமு கேட்கிற அடுத்த கேள்விக்கு பதில் இயேசு கொடுக்கிறார். Jesus gives the answer for the next question that Nicodemus asks him. Jesus answered, truly, truly I say to you. இத பாருங்க, அந்த தமிழ்ல வாசிக்கும் பொழுது மெய்யாகவே மெய்யாகவே என்று போட்டிருக்கிறோம். Truly, truly. It means seriously. It means ரொம்ப முக்கியமானது. When Jesus says that, catch that. மெய்யாகவே மெய்யாகவே என்று சொல்லும் பொழுது இது அதிக முக்கியம் என்று இயேசு சொல்லுகிறார். சும்மா வெட்டி கதையை சொல்லல, சும்மா ஒரு சைட் டைவர்ஷனை குறித்து இயேசு சொல்லல. Jesus is not talking about a side diversion. He is talking about the main thing as the main thing. Truly, truly I say to you, Nicodemus, you are a Pharisee, yes, but truly, truly I say to you, unless one is born of water and the Spirit, he cannot enter into the kingdom of God. 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். நிக்கோதேமு ஒரு பரிசேயன் தலைவன், ஆனா அந்த மனுஷன் சொல்றாரு, நீ பரலோகத்துக்கு போக மாட்டாயா? ஐயோ,
மெய்யாகவே மெய்யாகவே நீ பரலோகம் போக மாட்டே, நீ மறுபடியும் பிறவாவிட்டால். If you're not born again, you will not enter the kingdom of God. Nicodemus shocks him. இதை கேட்டவருக்கு ஒரு பயங்கரம், இவ்வளோ நாளா நான் கடவுளுடைய வார்த்தை தெரிந்தவன் அல்லவா, I know the word of God, I've been a leader for so many years, and now you coming and telling me that I must be born again. That must have really disturbed him. அவர் அப்படியே கொடைச்சி எடுத்திருக்கிற அந்த வார்த்தைகளா இருந்திருக்கிறோம். அதுக்கு பிறகு 6வது வசனத்தில் சொல்லுகிறார், that which is born of the flesh is flesh, and that which is born of the spirit is spirit. வாசியுங்கள். மாம்சத்தினாலே பிறப்பது மாம்சமாய் இருக்கும். நம் மாம்சத்திலே மாம்சமாய் பிறந்திருக்கிறோம். we have been born into the flesh. சுத்தி பார்த்தா அதான் தெரியுது, அதுதான் மாம்சமா தான் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறோம். we are all flesh, we are seated here. ஆனால் வசனம் தொடர்ந்து சொல்லுகிறது, ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். What is born of the spirit is spirit. And verse 7 says, do not be amazed that I say to you, you can be born again, or you may be born again. இயேசு அப்படியே சொல்றாரு, கேன்னா முடிஞ்சா, மேனா ஓகே செய்யலாம். But he says the word very specifically, you must be born again. வாசிங்கமா 7வது வசனத்தை. வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். Do not be amazed. ஆச்சரியப்படாத, நீ மறுபடியும் பிறக்கணும். உண்மையை உண்மையாய் சொல்லுகிறார், மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை, கிறிஸ்துவ வாழ்க்கையில என்ன குறைவு, என்ன ஒரு குறைவு? ஒருவேளை நமக்குள்ள ரொம்ப நாள் அந்த கேள்வி இருந்திருக்கலாம். Probably you had a question, what is this? What is something that is lacking in my life? I am a Christian, I am in church, I do a lot of things, but something is missing inside. It is that experience of being born again by the Spirit of God. பரிசுத்த ஆவியினாலே மறுபடியும் பிறக்கிற அந்த அனுபவம், அந்த கிருபை, அந்த அனுபவத்தை நாம் பெற வேண்டும். So what do you mean? நமக்கு சிலருக்கு புரியல, யோசிக்கிறோம், புரியல, புரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. இது இயேசுவே அதை குறித்து விளக்கம் 5வது வசனத்தில் கொடுக்கிறார். Jesus said, I tell you the truth, no one can enter the kingdom of God unless he is born again. Born again how? Born of water and the spirit. 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று. ஆமென். இயேசு மறுபடியும் பிறக்கணும்னு சொல்லிட்டு எப்படி பிறக்கணும்னு கூட கற்றுக் கொடுக்கிறார். He teaches about being born again, and then he goes on to explain and teach him how to be born again. 2 விதமாய் நீ மறுபடியும் பிறக்க வேண்டும், ஜலத்தினாலும் ஆவியினாலும், by water and the spirit. And he teaches Nicodemus, but how do we understand this better? This happened in the life of Jesus. இயேசுவினுடைய வாழ்க்கையிலும் இது நடந்தது. சில வாரங்களுக்கு முன்பாக நீங்கள் வந்திருப்பீர்கள் என்றால் இந்த சத்தியத்தை கேட்பீர்கள். ஒருவேளை மறந்திருக்கலாம், ஒருவேளை நினைவு மூட்டும்படியாய் சொல்கிறேன். இயேசு எத்தனை ஞானஸ்நானம் பெற்றார் என்றால் 2 ஞானஸ்நானத்தை பெற்றார். Jesus experienced this baptism. If you were here about a few weeks ago, you would have heard this. Probably this is just a gentle reminder for those who have not. Let us just understand this. Jesus went through 2 baptism. The first baptism was the water baptism. ஜலத்தினாலே ஞானஸ்நானம் பெற்று அவர் அந்த ஜலத்திலிருந்து எழுந்து வரும் பொழுது 2வது ஞானஸ்நானம். என்ன ஞானஸ்நானம்? பரிசுத்த ஆவியினாலே அவர் புறாவை போல் அவர் மேல் இறங்கி வந்து அவரை அபிஷேகித்த அந்த அபிஷேகத்தின் ஞானஸ்நானம். The first baptism was the water baptism. The second baptism was the baptism of the Holy Spirit, when the Holy Spirit came upon him like a dove. And Jesus is now telling Nicodemus, you want to be born again, you must experience what I experienced.
நான் அனுபவித்ததை நீனும் அனுபவிக்க வேண்டும். ஜலத்தினால் மாத்திரமே அல்ல, அநேகர் ஜலத்தினாலே பெற்ற ஞான ஸ்நானத்திலே நாம் அமர்ந்து விடு, அப்பா சந்தோஷமா இருக்கிறோம். We are very satisfied with being born again by water, the water baptism as it is. But we must go on and desire to be baptized by the Spirit of God. பரிசுத்த ஆவியானவரால் ஞானஸ்நானம் பெறுகிற அந்த அபிஷேகம் பெறுகிற அந்த முழுமை மறுபிறப்பின் அனுபவம், the experience of being born again, we must desire that. இதை இன்னும் தெளிவாய் புரிந்து கொள்வதற்கு சில உதாரணங்கள். I give you some examples to better understand this. இந்த லெஃப்ட்ல இருக்கிறது என்னது? கூட்டுப்புழு. ரைட்ல இருக்கிறது பட்டர்ஃப்ளை. எதை நீங்க பெட்டா வச்சுக்குவீங்க, வளர்ப்பு பிராணியா வச்சுக்குவீங்க? ஏன் கூட்டுப்புழுன்னா நல்லா இல்லையா? ஐயோ பாஸ்டர் சொல்லும் போதே உடம்பெல்லாம் கூசுதுன்றீங்க. அவ்வளோ பார்க்கறதுக்கு அருவருப்பா இருக்கும், அசிங்கமா இருக்கும். அதெல்லாம் இப்படி யாரு வளர்ப்பா? அப்ப இந்த கூட்டுப்புழு பட்டாம்பூச்சியாய் மாறுவது, ஒரு பட்டர்ஃப்ளையாய் மாறுவது எப்படி? How does this caterpillar as it is, it transforms to become a butterfly. There is a change that happens, there's a transformation that happens, and the perspectives differ. அவர்களுடைய பார்வை, அவர்கள் கவனம் வித்தியாசமா இருக்கும். இந்த கார்ட்டூன் படத்துல பார்த்தீங்கன்னா இந்த இரண்டும் பேசுது. இந்த பட்டர்ஃப்ளை சொல்லுது, everything is bright and sunny, it's a lovely day என்று சொல்லுது. ஏன்னா அது பறக்குது, பறந்துகிட்டு அதோடைய பார்வை வித்தியாசமா இருக்கிறது, எல்லாவற்றையும் மேலான பார்வையில பார்க்க ஆரம்பிக்கிறது. அது மறுபடியும் பறந்துருச்சு. ஆனா இந்த கூட்டுப்புழு எப்படி இருக்கு? all is dark and dirty, I don't see any sunshine. அப்படி இருட்டா இருக்கு, மணல் மேல நடந்துகிட்டு அதோடைய அழுக்கு அசிங்கத்தை எல்லாம் அனுபவித்து கொண்டிருக்கிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட நிலையிலிருந்து அப்படிப்பட்ட நிலைக்குள்ளாக மாற வேண்டும். We must be transformed, we must experience this. All right? Sorry, I think did I put this just now? Okay, இதான் பார்க்குறீங்க. Okay, everything is bright and sunny ன்னு சொல்லுது. கீழே பார்த்தீங்கன்னா அந்த கூட்டுப்புழுவை நீங்க பார்க்க முடியும். See the difference. You must be born again. Unless we are born again, we keep on becoming like the caterpillar, complaining about everything and about everything. All right, எல்லா காரியத்தை குறித்து நம்ம குறை சொல்லிக்கொண்டே இருப்போம். ஏன்னா உலக பார்வையில, மனுஷிக பார்வையில பார்க்கிறோம். We see everything from the perspectives of the world, perspective of the human side. But when we are born again, we start seeing everything from heavenly eyes. பரலோக பார்வையிலிருந்து தேவன் எல்லாவற்றையும் நமக்கு பார்க்கும்படியான அந்த கிருபை, அந்த பக்குவம் கொடுப்பார். அப்ப இந்த அனுபவம், ஒரு கூட்டுப்புழுவிலிருந்து ஒரு பட்டாம்பூச்சி, அழகான பறக்கிற ஒரு பட்டாம்பூச்சியாய் கர்த்தர் மாற்றும்படியாய் நம்மை மறுபடியுமாய் பிறக்கும்படியாய் சொல்கிறார். The Lord wants to transform us from where we are as caterpillars, ugly, sinful lives. He wants to transform us, bring us into the chrysalis, and by the Spirit of God transform us into beautiful, wonderful, alagana pattambuchigalai, beautiful butterflies. That transformation, but that born again experience happens through the cross. சிலுவையின் மூலமாய்தான் இந்த மறுபடியும் பிறக்கிற அனுபவம் நடக்கிறது. ஞான ஸ்நானம் என்று சொல்லும் பொழுது கிறிஸ்துவோடு மரித்து கிறிஸ்துவோடு எழுந்திருக்கிறோம். When we are baptized, we go into the water. It basically simply means that we are dying with Jesus, we are rising with Jesus. இந்த ஞான ஸ்நானத்தில் அதனுடைய ஆழத்தை கற்றுக்கொள்கிறோம். So that water baptism gives us a symbolism, ஒரு அடையாளமாக இதை செய்கிறோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுதுதான் அதை உண்மைப்படுத்துகிறார். It is when the Holy Spirit comes, He makes it real in our lives that the old self, our old nature, our old character, our old attitude, everything dies. நம்முடைய பழைய சுவாபங்கள், பழைய எண்ணங்கள், பழைய யோசனைகள், பழைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் மரித்து போகும், செத்து போகும். புதிய கர்த்தருடைய சுவாபமுடைய மனுஷன் மனுஷி நமக்குள் உருவாகும். The new character, the new person begins to begin and begins to live in us, begins to grow in us. So from Adam we go into Christ's family.
கிறிஸ்துவின் குடும்பத்திற்குள்ளாக மறுபடியும் பிறந்து நாம் இந்த அனுபவத்திற்குள்ளாக கடந்து செல்கிறோம். 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். In 2 Corinthians chapter 5 verse 17 it says, therefore if anyone is in Christ, he is a new creation. The old has gone, the new has come. All right, வாசிக்க கேட்போம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இப்ப வேதம் சொல்லுகிறது, நீங்கள் மறுபடியும் பிறக்கும் பொழுது புது சிருஷ்டி. உங்களுக்கு 15 வயசா இருக்கலாம், 40 வயசா இருக்கலாம், 67 வயசா இருக்கலாம், 75 வயசா இருக்கலாம், எத்தனை வயசா இருந்தாலும் நீங்கள் தேவனுடைய பார்வையிலே புது சிருஷ்டியாய் இருக்கிறீர்கள். When we are in Christ, does not matter whatever age we belong, whichever age group we belong to, the God sees us as new creation, புது சிருஷ்டி. That is our position. மறுபடியும் பிறக்கும் பொழுது நாம் புது சிருஷ்டியாய் மாறுகிறோம். ஆனால் அந்த புது சிருஷ்டிக்குள்ள ஒரு மாற்றம் வர ஆரம்பிக்கிறது. There is a change that begins to happen in the new creation. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகும், பழைய சுவாபங்கள், பழைய எண்ணங்கள் எல்லாம் ஒளிந்து போகும், எல்லாம் புதிதாகும். கிறிஸ்துவின் சிந்தை, கிறிஸ்துவினுடைய பழக்க வழக்கங்கள் நமக்குள் உண்டாகும். கிறிஸ்துவினுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில செயல்பட ஆரம்பிக்கும். The life of Christ will be seen. The old sinful life will become less. இன்றைக்கு மறுபடியும் பிறந்திருக்கிறோம் என்ற அடையாளங்கள் இதுதான். To know the signs of being, the experience of being born again, this is it. It is a historical event on our life, in our life, as much as it is a journey. இது நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிற ஒரு சரித்திர அனுபவம். It happens at a point of time in your life. It happens in a day or a week or a month, but it happens. இது நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அனுபவமாய் அதை கடந்து செல்வீர்கள், அனுபவிப்பீர்கள். ஆனா அதோடு முடியாது. But it is also a beginning of a journey. ஒரு பிரயாணத்தின் ஆரம்பம், மறுரூபமாக்கப்படுகிற ஒரு ஆரம்பத்திற்குள்ளாக, ஒரு அனுபவத்திற்குள்ளாய் போகிறோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல இந்த மறுபடியும் பிறக்கிற இந்த அனுபவத்தை குறித்து வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. In 1 Peter chapter 1 verse 3 we find this, praise be to the God and Father of our Lord Jesus Christ. In his great mercy he has given us new birth. நாம் மறுபடியும் பிறக்க முடியாது, நம்முடைய சுய பலத்தோடு பிறக்க முடியாது, நம்மால நம்மை மறுபடியும் பிறக்க செய்ய முடியாது. அவர் நம்மை மறுபடியும் பிறக்க செய்கிறார். It is he who gives us his new birth into a living hope through the resurrection of Jesus Christ from the dead. தமிழ்ல 4வது வசனம் வாசிங்கள். ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படி நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார், மறுபடியும் பிறக்க செய்தார். It is God who enables us to be born again. Don't think it is your work. Don't go frustrated. ஐயோ நான் எப்படி செய்யறது, என்ன கிளாஸுக்கு போகணுமோ, ஏதாவது கோர்ஸுக்கு போகணுமா, ஏதாவது முயற்சி செய்யணுமா? அவர் தான் நமக்கு கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அந்த கிருபையை கொடுக்கிறார். It is the Spirit of God, the Holy Spirit, who gives us the ability to be born again. And further down verse 23 it says, 23வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, you have been born again, not of perishable seed but of imperishable, through the living and enduring word of God. வாசியுங்கள். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும்
ஜெனிப்பிக்கப்பட்டு இருக்கிறீர்களே. One is about being born again by him, and then the word of God says you have been born again. But now you have been born again, what happens? You grow. மறுபடியும் பிறந்தவர்கள் வளர வேண்டும். And that is what we're going to continue to learn, how to grow. So today as we come to a conclusion, ஒரு முடிவுக்குள்ளாக வரும் பொழுது, we must have the complete assurance that we are born again into Christ. கிறிஸ்துவுக்குள் நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன் என்ற உறுதி நமக்குள் இருக்க வேண்டும். ஒருவேளை அதுக்கு ஏதாவது சர்டிஃபிகேட் கொடுக்கலாங்களா? என்ன நினைக்கிறீங்க? born again ஆயிட்டீங்கன்னு நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுத்தா அந்த சர்டிஃபிகேட்டில் சந்தோஷமாயிரும். we become satisfied with certificates. சந்தோஷம், happy, வாலில் பெருசாக மாட்டி வச்சிருவோம், I am born again. is that satisfied, happy? நீங்கள் ஒரு வாத்தியார் இருந்தால் நீங்கள் உண்மையாக வாத்தியாரா என்ன உறுதி? if you are a teacher, what is the assurance? டீச்சர்லாம் கோச்சிக்காதீங்க, ஒரு உதாரணமாக தான் சொல்கிறேன். what is the assurance you are a teacher? நீங்கள் ஒரு மனைவியா, என்ன assurance? ஹஸ்பண்டை தான் கேட்கணும். வெட்டிங் சர்டிஃபிகேட் அவ்வளோதானா? 40 வருஷத்துக்கு முன்னே இருந்த வெட்டிங் சர்டிஃபிகேட் வச்சே காமிக்க போறீங்க? இன்றைக்கு நம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம் என்ற அடையாளம், உறுதி இருக்க வேண்டும். த கன்ஃபர்மேஷன். ஒருவேளை பிரச்சனை வரும்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்டே தான் காமிக்கிறோம், கல்யாணம் பண்ணிட்டோம் காமிக்கிறது இல்லை. நமக்குள்ள தெரியுது நாம் திருமணம் ஆகிட்டோம், நம் பெற்றோர் ஆகிட்டோம். நம்முடைய நிலை மாறும் பொழுது, when our status change, we know. And now what is the confirmation of the status change in us? We have been born again. How do we know? We must be assured. நமக்குள்ள ஒரு உறுதி வரணும், நான் மறுபடியும் பிறந்து விட்டேன். இந்த உறுதி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் கொடுக்கிறார். பாஸ்டர் கூட சொல்ல முடியாது, நீங்க மறுபடியும் பிறக்கலன்னு நினைக்கிறேன், மறுபடியும் பிறக்கணும், மறுபடியும் ஞானஸ்தானம் கொடுக்கணும்ல. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்து நமக்குள் அந்த உறுதியை கொடுப்பார். It is the Spirit of God who comes in us and gives us the complete assurance, yes my child, you have been born again. என்னுடைய மகளே, என்னுடைய மகனே என்று சொல்லி நீ மறுபடியும் பிறந்திருக்கிறாய் என்று கர்த்தர் நமக்குள் உறுதிப்படுத்துவார். நாம் மறுபடியும் பிறக்க வேண்டும். பிறப்பது மாத்திரமே இல்லை, சொன்னவனமாக வளரணும். எந்த வீட்டிலையும் எந்த பிள்ளையும் வளரணும்னு தான் ஆசைப்படுவோம். அதே மாதிரி பரலோக தகப்பன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார், நான் வளரணும், என் பிள்ளைங்க வளரணும், என்னுடைய பிள்ளைங்க வளரணும்னு அப்பா நினைக்கிறார். God the Father desires that his children grow, not only born again, not only satisfied with that, we must be born again. So next week we will look at the 3 levels further on. Children, பிள்ளைகளாய் இருக்கிறது, மறுபடியும் பிறந்து சில்ட்ரன் ஆயிட்டோம், தேவனுடைய பிள்ளைகளாய் மாறிட்டோம். அதற்கு பிறகு வாலிபர்களாய் மாறுகிறோம். we become young men, young women in the Lord, and then we go to become fathers or mothers in God. okay, பெற்றோர்களாக, தகப்பனாய், தாயாக. இது 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் போய் வாசித்து ஆயத்தமாக இருந்தீர்களா உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். if you go and prepare by reading 1 John chapter 2, you will come back much more prepared. if you can read 1 John, the whole epistle will be great, wonderful, then you can understand the context of it. அந்த 1 யோவான் முழுவதும் நீங்கள் முழுவதும் வாசித்து வருவீர்கள் என்றால் வருகிற வாரத்தில் நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேனா, இந்த உறுதி நமக்குள் வர வேண்டும். we must have the assurance, have I been born again? Let us just bow our heads in prayer. If there are those who are not very sure, seek, pray, Lord, I want to be born again. I want the assurance that I am born again. I was born again but I have not grown. Speak to the Lord. ஒருவேளை நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன் நான் தெரியலன்றா, ஆண்டவரத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே நான் மறுபடியும் பிறக்கணும். இது ஆவியானவர் தான் செய்ய முடியும். ஒருவேளை எனக்கு சந்தேகமா இருக்கு, சரியா தெரியல, அந்த உறுதியும் ஆவியானவர் தான் செய்வார். ஒருவேளை நான் பிறந்து ரொம்ப வருஷமாயிருச்சு ஆனால் வளரலைன்னு சொல்லுகிறீங்களா, நீங்கள் நான் வளரணும்ப்பா, நான் இன்னும் வளரணும், என்னுடைய வளர்ச்சி பற்றாக்குறையாக இருக்கிறது, என்னுடைய வளர்ச்சியில் ஆண்டவரே நான் தடைப்பட்டு போயிட்டேன்ப்பா, நான் இன்னும் அதிகமாய் வளரணும் என்று சொல்லி அவரிடத்தில் சொல்லுங்க. Desire to grow, desire to continue to work towards spiritual maturity. நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலே
நாங்கள் எங்களுடைய விசுவாச வாழ்க்கையில எந்த நிலையில இருக்கிறோம் என்று நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நீர் கற்றுக் கொடுக்கிற, நினைவு மூட்டுகிற இந்த சத்தியத்திற்காய் ஸ்தோத்திரம். அப்பா, பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி எங்களுக்குள்ள இந்த உறுதி உண்டாக்கும்படி ஜெபிக்கிறோம். யாரும் அப்பா இந்த இடத்தை விட்டு அந்த உறுதி இல்லாமல், அந்த தீர்மானம் இல்லாமல் போகாதபடி நீர் தாமே கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நான் தேவனுடைய பிள்ளையா என்ற சந்தேகத்தோடு செல்லக்கூடாதப்பா. உடைய வார்த்தை இடத்தில் வெறுமையாய் திரும்பாதபடி கர்த்தர் உடைய வார்த்தை அபிஷேகித்து இருதயங்களுக்குள்ளாய், எண்ணங்களுக்குள்ளாய், ஜீவியங்களுக்குள்ளாய் ஒரு மாறுதலுக்குள்ளாக கர்த்தர் நடத்துவீராய் என்று ஜெபிக்கிறோம். தேவனே, நிக்கோதேமுவை போல நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். அந்த போராட்டம் மாறட்டும், ஒரு மாற்றம் உண்டாகட்டும். ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.